போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோடிங் டிகோடிங்ன்ற சாப்டர் பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய சம்ஸ் மொத்தம் 78 சம்ஸ் கிட்ட இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் 1 மட்டும் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஒரு 21 சம்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு சம் பாருங்க. If danger is coded as 10, 7, 20, 13, 11, 24, then the code of machine in the same code is. Danger என்பது 10, 7, 20, 13, 11, 24 இப்படி கோட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து மெஷினோட கோடு என்ன வரும் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ டேஞ்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா DANGER. இதில் ஃபஸ்ட்டு கோடு வந்து பார்த்தீங்கன்னா 10 எழுதியிருக்காங்க. இப்போ டேஞ்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th லெட்டர். சரிங்களா, இப்போ 4 + 6 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. அதே மாதிரி ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டர். சரிங்களா, அப்போ இங்கே ஆனால் கோடு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 எழுதியிருக்காங்க. அப்போ 1 + 6 7. அடுத்து என் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14th லெட்டர், அதோட கோடு 20 எழுதியிருக்காங்க. அப்போ 14 + 6. இப்போ ஒவ்வொருட கோடு கூடயும் அந்த லெட்டரோட நம்பர் கூட 6 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ மெஷினுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13வது லெட்டர். அப்போ 13 + 6 19. சரிங்களா, மேக்ஸிமம் நீங்கள் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடுக்கு கடகடன் போயிடணும். இப்போ இதில் பாருங்கள் 19, 7, 9, இங்கே 15 இருக்குது, இங்கே 14 இருக்குது. இப்போ இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். 4th லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா H. சரிங்களா, H வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th லெட்டர். அப்படி தானே, ABCDEFGH 8th லெட்டர். அப்போ H வந்து 8th லெட்டர் +6 ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 14ன்னு கிடைக்கும். இப்போ இங்கே தான் வந்து 14 இருக்குது. அப்போ நீங்கள் இதை எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ ஆன்சர் டி. எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு இருந்தோம்னா டைம் இருக்காது. சரிங்களா, இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன். ரொம்ப சிம்பிள். கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு லெட்டரோட நியூமரிக்கல் வேல்யூ கூட +6 ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, சரி, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். Find out which of the letter series follows the given rule. Number of letters skipped in between adjacent letters in the series is in the order of 1 squared, 2 squared, 3 squared. கீழே கொடுத்த விதிகளின்படி கொடுக்கப்பட்ட ஆங்கில எழுத்துக்கள் எந்த தொடர் வரும் என தேர்ந்தெடுக்கும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய எழுத்துக்களுக்கு இடையே தவிர்க்க வேண்டிய எழுத்துக்களின் எண்ணிக்கை என்னவா இருக்குது அப்படின்னா 1 ஸ்கொயர்டு. 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9. அப்போ இந்த லெட்டர்ஸை ஸ்கிப் பண்ணி எழுத போகிறோம். இப்போ சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோம். சி இருக்குது, சிக்கு அடுத்து டியை விட்டுட்டு இ எழுதணும், ஏன்னா ஒரு லெட்டர் விட்டுட்டோம். அடுத்து எத்தனை லெட்டர் விடணும் அப்படின்னா 4 லெட்டர் விடணும். இக்கு அப்புறம் FGHஐயை விட்டுட்டு ஜே எழுதுகிறோம். அப்போ CEJ அப்படின்னு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. மீதி 2 எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா, அடுத்தது ஜேல இருந்து 9 லெட்டர் விடணும். சரிங்களா, IJக்கு அப்புறம் KLMNOPQRS இதை விட்டுட்டு என்ன எழுத போகிறோம் அப்படின்னா டீன்னு எழுத போகிறோம். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா CEJT, ஏ ஆப்ஷன். புரியுதுங்களா? சரி, அடுத்து தேர்ட் ஒன். இஃப் இன் a certain code eat written as 318 and chair is written as 24156, then how the teacher be written in that code. சரிங்களா, ஈட்டுன்றதுக்கு வந்து கோடு வந்து 318. அதே மாதிரி சேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24156. இப்போ டீச்சருக்கு என்ன கோடு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதோட கோடு எல்லாமே உள்ளேயே இருக்குது. ஃபஸ்ட்டு டீக்கான கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. எல்லாமே 8ல் தான் ஆரம்பிக்குது. அடுத்து ஈக்கான கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. ஏயோட கோடு வந்து ஏயோட கோடு தான் 1, ஈயோட கோடு 3, 1. சியோட கோடு சேர்லேருந்து எடுக்க போகிறோம் 2. அடுத்து ஹச்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4. மறுபடியும் ஈயோட கோடு 3, ஆரோட கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6. அப்போ 8312436 ஆன்சர் பி ஆப்ஷன். சரிங்களா, இப்போ அதுலேயே இருக்க கோடு அப்படியே எடுத்து எழுத போகிறோம். அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க. Z = 52 and cat = 48, then bat. இப்போ ஆக்சுவலாக இஜட்டோட வேல்யூ 52னா என்ன அர்த்தம்? இஜட்டோட நியூமரிக்கல் வேல்யூ 26 × 2 52. சரிங்களா, அப்போ சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் லெட்டர் × 2 6 ப்ளஸ் ஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டர் × 2
2 6 + 2 ப்ளஸ் டீக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20வது லெட்டரு இன்ட்டு 2 அப்போ 40 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 48 கிடைக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பேட்டோட கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. பிக்கு வந்து செகண்ட் லெட்டர் இன்ட்டு 2 போட்டிங்க அப்படின்னா 4, ஏக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் இன்ட்டு 2 போட்டிங்க அப்படின்னா 2, டி வந்து 20th லெட்டர் 20 × 2 40. இப்போ இங்கே ஆன்சர் 46. எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 46. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு அதே மாடல் தான், ஆனால் இங்கே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஏ = 26, சன் = 27, தென் கேட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏயோட வேல்யூ 26னா நியூமரிக்கல் வேல்யூவை ரிவர்ஸில் போடுறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ சன்னோட வேல்யூ 27 அப்படின்னா கேட்டோட வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏயோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26. சரிங்களா? ஏக்கு வந்து 26, பிக்கு வந்து 25, இப்போ சிக்கு வந்து 24. சரிங்களா? இப்போ சியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ப்ளஸ் ஏயோட வேல்யூ 26. ரிவர்ஸில் டீக்கு எழுதணும் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7th லெட்டராக வரும். சரிங்களா? அப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக 57. சரிங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 57. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் பீகாக் இஸ் ரிட்டன் 3191529521 தென் பீஸ் இஸ் ரிட்டன் அஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பீகாக்கு கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா PEACOCK. இதோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா 3191529521 எழுதியிருக்காங்க. இப்போ பீஸுக்கான கோடு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பியோட லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி. எம் வந்து 13, என் வந்து 14, ஓ வந்து 15, பி வந்து 16 இன்ட்டு 2 32 -1 போட்டிங்க அப்படின்னா 31. அப்போ பியோட கோடு 31. இது ஈக்கு செக் பண்ணுங்கள். ஈயோட லெட்டர் 5 இன்ட்டு 2, நம்பர் வந்து 5 இன்ட்டு 2 10 -1 9. சரிங்களா? அப்போ ஈயோட கோடு 9. இந்த மாதிரி அந்த லெட்டரோட நம்பர் இன்ட்டு 2 -1. இப்போ ஏக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏயோட லெட்டர் நம்பர் வந்து 1 இன்ட்டு 2 2 -1 திரும்ப 1ன்னு கிடச்சிரும். அப்போ ஏயோட கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. சரியா? இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இப்போ நமக்கு யாருக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா பீஸ்க்கு கேட்டிருக்காங்க. இப்போ பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16th லெட்டர் இன்ட்டு 2 32 -1 31. இப்போ இந்த பிக்கு கோடு 31. இ வந்து 5th லெட்டர் 5 × 2 10 10 -1 9. ஏயோட கோடு 1 × 2 2 -1 1. சியோட கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 × 2 6 -1 5. ஈயோட கோடு 5 × 2 10 -1 9. அப்போ 319159 ஏ ஆப்ஷன். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். In a certain code language, beat is written as Y V Z Z, then what will be the code MINT? பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ பி, இங்கே இசட்டு ஒய் ஆப்போசிட் லெட்டர்ஸ். சரிங்களா? அதே மாதிரி சிடிஇ. வி ஈக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி, ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசட்டு, டீக்கு வந்து ஜி, எல்லாமே ஆப்போசிட் லெட்டர்ஸாக எழுதியிருக்காங்க. இப்போ மைல்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்மோட ஆப்போசிட் லெட்டர் என்ன வரும்? எம்முக்கு அப்புறம் என், ஓ பி கியூ ஆர் இப்படி போகும். சரிங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்முக்கு முன்னாடி லெட்டர் எல் கே இந்த மாதிரி போகும். அப்போ நமக்கு தேவை ஆப்போசிட் லெட்டர்ஸு. இப்போ எம்மோட ஆப்போசிட் லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என். ஐயோட ஆப்போசிட் லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா IJKLMN. ஐக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர். அப்போ NRன்னு ஆரம்பிக்கிற ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது, NROW. சரிங்களா? எல்லுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓ, டிக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ. சரிங்களா? NROW. 7th ஒன்றுக்கு டி ஆப்ஷன். சரி, அடுத்து 8th கொஸ்டின். இன் எ செர்டன் கோட் லாங்குவேஜ் அனிமல்ஸ் இஸ் ரிட்டன் அஸ் SLAMINA. ஹவு இஸ் ஆன்லைன் ரிட்டன் இன் தட் கோடுன்னு கேட்டிருக்காங்க. இந்த அனிமல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ANIMALS. இப்போ ஆன்லைனை நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா ENILNO. சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ENILNO. இப்போ ரிவர்ஸ் கான்செப்ட். சரி, அடுத்தது 9th கொஸ்டின் பாருங்க.
If the word education is noted as FCWADQMKS, then the word school is noted as. க்கு next letter F, Dக்கு previous letter C. சரிங்களா? அப்போ அதே மாதிரி நம்ம எஸ்ஸுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் டி, சிக்கு ப்ரீவியஸ் லெட்டர் பி. சரிங்களா? டிபின்னு வர்ற ஆன்சரை தான் செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஜே கரெக்டாக இருக்குது. அடுத்து எம்முக்கு மட்டும் நீங்கள் 4th லெட்டருக்கு மட்டும் செக் பண்ணீங்கன்னா ஓகே. அடுத்து யூக்கு பாருங்கள், வியை விட்டுட்டு டபிள்யூ எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹச்சை விட்டுட்டு ஐயை விட்டுட்டு ஜே எழுதுகிறோம். அடுத்து டிக்கு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ எழுதியிருக்காங்க. இப்போ ப்ரீவியஸ் லெட்டரில் பிஏ விட்டுட்டு ஏ எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஓக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்னை விட்டுட்டு எம் எழுதணும். சரிங்களா? அப்போ இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன், டிபிஜேஎம். அங்கே கே வந்துருச்சு. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரி, நெக்ஸ்ட் ஒன். If Sunday equal to 2, Tuesday equal to 3, Thursday equal to 2, what is the value of Mondayன்னு கேட்டிருக்காங்க. இங்கே எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வவல்ஸ். சண்டேயில் பார்த்தீங்க அப்படின்னா யூஏ 2 வவல் இருக்குது. டியூஸ்டேயில் பார்த்தீங்கன்னா யூஇஏ 3 வவல் இருக்குது. தேர்ஸ்டேயில் யூவும் ஏஓ 2 வவல் மட்டும்தான் இருக்குது. இப்போ மண்டேயில் எத்தனை வவல் இருக்குன்னு பாருங்கள். ஓன்னு ஒரு வவல் இருக்குது, ஏன்னு ஒரு வவல் இருக்குது. இப்போ டோட்டலாக 2 வவல் தான் இருக்குது. ஆன்சர் 2, நம்பர் ஆஃப் வவல்ஸ். அடுத்த கொஸ்டின். If A equal to Z equal to 1, B equal to Y equal to 2, C equal to X equal to 3, etc. which one is wrongன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் அல்ஃபபெட்டுக்கு A2M எழுதுகிறோம், அடுத்து N2Z எழுதுகிறோம். இங்கேயும் 1ன்னு போட போகிறோம், இங்கேயும் 1ன்னு போட போகிறோம். இப்போ 1 2 3 4 5ன்னு இங்கே 13 வரை போட போகிறோம். இங்கேயும் 1 2 3 4 5ன்னு 13 வரை போட போகிறோம். ஏன்னா அப்போ எம்மோட வேல்யூவும் 13, என்னோட வேல்யூவும் 13. ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்ட். இப்போ எம்ஐயும் என்னையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 13 + 13 26 இஸ் ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ பாருங்கள். இங்கே இருக்கும் எல்லு கே எல் எம்மு. இப்போ எல்லோட வேல்யூ 12. சரிங்களா? 12th லெட்டர் 12 ப்ளஸ் ஓவோட பாருங்கள் எம்முக்கும் 13 போட்டிருக்கோம், என்னுக்கும் 13 தான் போட்டிருக்கோம். சரிங்களா? அப்போ ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th லெட்டர். இப்போ 12 + 12, ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், இசட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்போ 12 + 12 24 25 26. இப்போ இங்கேயும் 26 லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் 26. செகண்ட் ஒன்றும் கரெக்ட். அடுத்து பாருங்கள் ஏபிசி XYZ. இப்போ இங்கிட்ட இருந்து நம்பர் போட்டாலும் சரி 1 2 3 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3 + 3 6. இங்கே பாருங்கள் 1 2 3 இதை ஆட் பண்ணாலும் என்ன கிடைக்கும் அப்படின்னா 6. சரிங்களா? அப்போ சி ஆப்ஷனும் கரெக்டு. அடுத்து டி ஆப்ஷன் பாருங்கள். ஈயோட வேல்யூ 5, ப்ரைம் நம்பர் தான். அடுத்து ஜியோட வேல்யூ எவ்வளோ வரும்? ஏ வந்து 1, பி சி டி இ எஃப் ஜி. சரிங்களா? இப்போ 7th லெட்டர், அதுவும் ப்ரைம் நம்பரு. அடுத்து ஜே பாருங்கள் 10th லெட்டர், இது ப்ரைம் நம்பரா அப்படின்னா கிடையாது. அப்போ இ ஜி ஜே ஆர் ப்ரைம் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ராங் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் மட்டும்தான். சரியா? அடுத்து 12th கொஸ்டின். இஃப் ஏபிசிடி இஸ் ரிட்டன் அஸ் பிடிஎஃப்ஹெச் தென் வாட் வில் பி எம்என்ஓபின்னு கேட்டிருக்காங்க. ஏக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பி. சரிங்களா? இல்லை பிக்கு ப்ரீவியஸ் லெட்டர் ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்முக்கு ப்ரீவியஸ் லெட்டர் எல்லு. ஏன்னா எல்லா ஆப்ஷனும் எல்லில் ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ப்ரீவியஸ் கான்செப்ட் போகிறோம். சரிங்களா? அடுத்து டிக்கு ப்ரீவியஸ் லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி, அதை விட்டுட்டு பி எழுதியிருக்காங்க. இப்போ என்னுக்கு ப்ரீவியஸ் லெட்டர் எம்மு, அதை விட்டுட்டு என்ன எழுத போகிறோம் அப்படின்னா எல்லுன்னு எழுத போகிறோம். அடுத்து எஃப்ல இருந்து சின்னு எழுதியிருக்காங்க. சரிங்களா? அப்போ எதெல்லாம் விட்டுருக்காங்கன்னு பாருங்கள். டிஏ விட்டுருக்காங்க, இஏ விட்டுருக்காங்க, 2 லெட்டர் விட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் ஓக்கு முன்னாடி போனீங்கன்னா எம் என்ன விட்டுட்டு மறுபடியும் என்ன வருது? எல்லு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் தூக்கிடலாம். எல்லுன்னு 2 எல்லு வந்துருச்சு, ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? அப்போ ஆன்சர் ஏ ஆப்ஷன். அடுத்தது இஃப் ஏ 1 பி வந்து 2 சி வந்து 3ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுச்சு அப்படின்னா இருக்கிறதுல எது தப்பான கொஸ்டின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9th லெட்டர், எல் இன்ட்டு எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 9 இன்ட்டு எல்லோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வரும்? 12. இப்போ 12 × 12 ரூட்டுக்குள்ளே இருக்குது. இது எப்படி எழுதிக்கலாம்? 3 × 3 × 12 × 12.
அப்போ 3 × 12 மட்டும் வெளியே எடுத்துடலாம் ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால. இப்போ இங்கே வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 கிடைக்குது. எஃப் வந்து 6th லெட்டர், பவரில் பி இருக்குது, அப்போ 6 ஸ்கொயர்டு, அதுவும் எவ்வளவு 36. இது கரெக்டு. எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஹச்சிஎஃப் ஆஃப் ஜேஓஒய்க்கு கேட்டிருக்காங்க. ஜே வந்து 10th லெட்டர், ஓ வந்து எம்என்ஓ 15th லெட்டர், ஒய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25th லெட்டர். இதுக்கு ஹச்சிஎஃப் எடுத்தோம்னா 5, அப்போ இ வந்து 5th லெட்டர். சரிங்களா, இதுவும் கரெக்டு. அடுத்து ரூட் ஒய், ரூட் ஒய்யோட வேல்யூ √25 ப்ளஸ் ரூட் பி, பின்றது வந்து பார்த்தீங்கன்னா 16th லெட்டர். சரிங்களா, அப்போ 5 + 4 9th லெட்டர் நமக்கு வேணும். 9th லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ. இதுவும் கரெக்டு. அடுத்து C/B = Fன்னு கொடுத்துருக்காங்க. சின்றது 3rd லெட்டர், பி வந்து 2, 9th லெட்டர் வேணும். 9th லெட்டர் ஐன்னு இப்போ தான் பார்த்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தப்பானது எது அப்படின்னா டி ஆப்ஷன். சரிங்களா, ஏன்னா நம்ம கேட்டிருக்குது விச் இஸ் ராங், கீழ்கண்டவற்றுள் எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ C/B = F. அடுத்து 14th சம் பாருங்க. ABCDE is equal to P1 Q2 R3 S4 T5, then which of the following is equal to Q2 BF V7 A. இப்போ ஏயோட கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா B1, பியோட கோடு Q2. சரிங்களா, அடுத்து சியோட கோடு R3, அடுத்தது டியோட கோடு S4, இயோட கோடு T5. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு Q2, Q2ஓட கோடு என்னது பி. அடுத்தது பிக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா, பியோட கோடு என்னது Q2. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஃப் கேட்டிருக்காங்க. இப்போ இக்கு டி எடுத்திருக்கோம், இ டி, அடுத்த லெட்ரு எஃப், PQRST U வந்துடும். சரிங்களா, இப்போ நம்பர் இங்கே 5, அடுத்தது என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 வந்துடும். அப்போ எஃபோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா U6. இப்போ இங்கே கன்ஃபியூசபிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம இப்போ எலிமினேட் பண்ணிட்டோம். V7 வந்துருச்சு, U6. அடுத்தது இயா ஜியான்னு முடிவு பண்ணணும். சரிங்களா, அடுத்த கோடு யாருக்கு எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா V7. சரிங்களா, V7க்கான கோடு எழுதணும். இப்போ யூக்கு வந்து எஃப் எழுதணும். சரிங்களா, U6 F. அடுத்தது எஃப்க்கு அப்புறம் என்ன லெட்ரு வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜி வரணும். அதுதான் V7க்கான கோடு. இப்போ நமக்கு ஆன்சரில் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், ஜி இருக்குது. சரிங்களா, இப்போ ஆன்சர் டி ஆப்ஷன். புரியுதா? U6 வந்து எஃப். இப்போ இங்கே ABCDEF, ஜி தான் அடுத்த லெட்ரு. அப்போ யூக்கு அடுத்த லெட்ரு வி, 6க்கு அடுத்த நம்பர் 7. அப்போ V7ஓட கோடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி. சரியா, இப்போ டி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் ஃபாக்ஸ் ஈக்குவல் டு கேட் தென் ஜெராக்ஸ் பி ஈக்குவல் டு. ஃபாக்ஸ்க்கு கேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த ஓஎக்ஸோட கோடு என்ன அப்படின்னா 80. அப்போ இங்கே கடைசியில் ஓஎக்ஸ்ன்னு வந்திருக்கு. இங்கே கடைசியில் முடிகிறப்ப எப்படி முடியணும் அப்படின்னா 18 முடியணும். இது எலிமினேட்டு, இது ஓஏ. இப்போ 18 முடிகிறது ஒரே ஆப்ஷன், டி ஆப்ஷன். சரிங்களா, அடுத்தது 16th கொஸ்டின் பாருங்கள். cat equal to ABC, dog equal to DEF, then which of the following may be equal to tan by cotன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சியோட கோடு என்னது ஏ. இப்போ டீயோட கோடு, டீக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி. சரியா, ஏக்கான கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி, சிபி. எண்ணுக்கு நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. அடுத்தது பாருங்கள், கீழே டினாமினேட்டரில் சிக்கான கோடு என்னது ஏ, ஓக்கான கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இ. அடுத்தது டீக்கான கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சி. அப்போ ஏஇசின்னு ஆப்ஷனில் இருக்கணும். ஏஇசின்னு இங்கே ஒன்று இருக்குது, இது ஏசிஇ, இதுவும் ஏசிஇ. எலிமினேட்டு, இது 2 தான். இங்கே ஏ இருக்குது, இங்கே என் இருக்குது. இப்போ கோடு மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே டிக்கு டிஏ கொடுத்ததுனால நீங்கள் என்ன எடுத்தாலும் ஓகே தான். ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோட கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியோட கோடு. சரிங்களா, ஏ வந்து சியோட கோடு. அப்போ இல்லாத கோடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என். இப்போ சிபிஎன் டிவைடட் பை ஏஇசி. சரிங்களா, இப்போ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். அடுத்து 17th ஒன்று பாருங்கள். இ அண்டு ஜிபின்ட்டு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் இன் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். ஜிபிடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஜிபிடி. அடுத்தது
M4 DM4 சரியா. அதுக்கப்புறம் பாருங்க RP5 வந்து ரிவர்ஸில் வருது. RP5 அதுக்கு அடுத்து கடைசியாக வர்றது நமக்கு Q வரணும் சரியா. 3 ஆப்ஷனில் Q இருக்குது. சரி, லாஸ்ட் லெட்ரு Q. இப்போ பாருங்கள் GBD அடுத்த லெட்டர் என்னது M. இந்த சீக்வன்ஸில் பார்க்கணும் சரிங்களா. அடுத்து DM4 அடுத்த லெட்டர் என்ன அப்படின்னா N. அப்போ MNQ A ஆப்ஷன் சரிங்களா. அடுத்த கொஸ்டின். In a certain code we denote red as 1, blue as 2, violet as 3, then orange is denoted as. ஒருவித குறியீட்டில் ரெட் 1 எனவும் ப்ளூ 2 எனவும் வயலட் 3 எனவும் குறிப்பிட்டால் ஆரஞ்சு எவ்வாறு குறிப்பிடப்படும் கேட்டிருக்காங்க. இங்கே நம்பர் ஆஃப் வவல்ஸ் ஒரு வவல் இருக்குது E 1, UE 2 வவல் இருக்குது 2, வயலட்டுக்கு பாருங்கள் IOE 3. அப்போ ஆரஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா O 1 2 3 வவல்ஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா C ஆப்ஷன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் ஹோம் இஸ் ரிட்டன் as IQPI தென் ஹவு வில் ஆசிட் பி ரிட்டன் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் I சரிங்களா. அடுத்தது ஓக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எழுதாமல் ஒரு லெட்டரை விட்டுட்டு Q எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம ஏக்கு அடுத்த லெட்டர் B, சிக்கு டியை விட்டுட்டு E எழுதுகிறோம். அடுத்து எம்முக்கு பாருங்கள் NOவை விட்டுட்டு P எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஐக்கு அப்புறம் JKவை விட்டுட்டு L எழுத போகிறோம். அப்போ BEL சரிங்களா. ஆன்சர் C ஆப்ஷன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் வின் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் DRM தென் ரன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆப்போசிட் லெட்டர்ஸ். W வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வர்றப்ப 4th லெட்டராக இருக்கும், டியும் 4th லெட்டர், ஒன்னோட ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும் சரிங்களா. அப்போ ஆருக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா I சரியா. யூக்கு ஆப்போசிட்டு F, Nக்கு ஆப்போசிட்டு M. அப்போ IFM B ஆப்ஷன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் A represent 1, B represent 2, C represent 3, Z26, ABC represent BEJ, then CDEயோட வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லெட்டர். அடுத்து E வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th லெட்டர். J வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th லெட்டர் சரியா. அப்போ இங்கே சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1, 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1, 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1னா 1 ப்ளஸ் 1 2 செகண்ட் லெட்டர் B. 2 ஸ்கொயர்டுனா 4 ப்ளஸ் 1 5 5th லெட்டர். அடுத்து 3 ஸ்கொயர்டுனா 9 ப்ளஸ் 1 10 10th லெட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா J. அப்போ சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா C வந்து 3rd லெட்டரு. 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 10th லெட்டர் வேணும். 10th லெட்டர் என்ன அப்படின்னா J சரிங்களா. அடுத்தது D வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th லெட்டர். அப்போ 4 ஸ்கொயர்டு 16 ப்ளஸ் 1 17. 17th லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q சரியா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க E வந்து பார்த்தீங்கன்னா 5th லெட்டர் 5 ஸ்கொயர்டு 25 ப்ளஸ் 1 26. இப்போ 26th லெட்டர் Z. இப்போ JQZ சரிங்களா. இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ கோடிங் டிகோடிங்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா சம்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பார்ட்டு சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்த பார்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.